ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேத்துக்கு நுரையீரல் புற்றுநோய் இருக்கும். அப்படி உங்களுக்கும் நுரையீரல் புற்றுநோய் வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஜூஸ் குடிச்சாலே போதும், உங்களுக்கும் நுரையீரல் புற்றுநோய் வராது. அந்த ஜூஸ் எப்படி தயாரிக்கணும், அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. புகைப்பிடிக்கிறதுனால ஏற்படுற மிகப்பெரிய நோய் என்ன அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய். அதாவது புகையில இருக்கிற அதிகப்படியான நச்சு பொருட்கள் தான் இதுக்கு காரணம். அதனால புகைப்பிடிக்கிறதுனால நச்சு பொருட்கள் நுரையீரலுக்குள்ள செல்றது இல்லாம நுரையீரலை முற்றிலுமா அழிச்சிருது. அதனால மனித உடல் உறுப்புல மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரல். நுரையீரல நம்ம மூச்சு காத்த உள்ள இழுக்கும் போது ஆக்சிஜன் உடலுக்குள்ள போவோம். மூச்சை வெளியே விடும்போது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுறதுக்கும் நம்ம நுரையீரல் பெரும் உதவியா இருக்கு. அதனால புகைப்பிடிக்கிறதுனால ஆக்சிஜனோட நச்சு பொருளும் நிக்கோட்டின், தார் மற்றும் காட்மியம் போன்ற பொருட்கள் நுரையீரல தங்கிரும். அதனால அதிகமா அது சேரும்போது நம்ம நுரையீரல கருப்பா மாறிடுது. அப்படிப்பட்ட நச்சு பொருள்ல இருந்து நுரையீரல காப்பாற்றணும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆரோக்கியமான ஜூஸை தயாரிச்சு குடிச்சு பாருங்க. அதாவது அந்த ஜூஸ் எப்படி தயாரிக்கணும், அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படிங்கறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய இஞ்சி துண்டு எடுத்து அது பொடி பொடியா நறுக்கிக்குங்க. அதுல இஞ்சியில நோய் தொற்று கிருமிகளை நீக்கிற பண்பு அதுல அதிகமா இருக்கிறதுனால இஞ்சியை பயன்படுத்துங்க. 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளை அது எடுத்துக்கிட்டு அந்த ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு மஞ்சள் தூள்ல ஒரு முக்கிய குர்க்மின் இருக்குது. அதுல ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நோய் தொற்றுகளை நீக்கிற பண்பு அதுல அதிகமா இருக்குது. அது இல்லாம பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்களை அழிக்கக்கூடிய தன்மை அது மஞ்சளுக்கு அதிகமா இருக்கு. 4 வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. அதுல ஓரளவுக்கு பெரிய வெங்காயமா பார்த்து எடுத்துக்கோங்க. வெங்காயத்துல புற்றுநோயை எதிர்க்கிற பண்பு அதுல அதிகமா இருக்கு. இவை அதாவது நுரையீரல இருக்கிற நச்சு பொருள்களை அகற்றத்துக்கு வெங்காயம் பெரும் உதவியா இருக்கு. இந்த ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு 250 கிராம் சர்க்கரையை எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியை எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு தண்ணி ஊத்தி அதுல சர்க்கரை கொஞ்சோண்டு சேர்த்து கொதிக்க விடுங்க. அதுல நறுக்கிய இஞ்சியை கொஞ்ச நேரம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் கொதிச்சு விட்ட வாட்டி மஞ்சத்தூள் அதுல சேர்த்து மிதமான தீயில சிம்மா வச்சுட்டு ஸ்லிம்ல அடுப்புல வச்சு அதை கொதிக்க விடுங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாதியா குறைஞ்ச வாட்டி அந்த தண்ணி பாதியா சுண்டுன வாட்டி அடுப்பை நிறுத்திடுங்க. இறுதியா அந்த ஜூஸை வடிகட்டி ஒரு பாட்டில ஊற்றி ஃப்ரிட்ஜில் பதப்படுத்தி வச்சுக்கோங்க. தினமும் காலையில எந்திரிச்சு அந்த ஜூஸை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஜூஸை 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து குடிக்கணும். அந்த ஜூஸ் தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வராம தடுத்துடலாம். அதுல நுரையீரல் புற்றுநோய் வராம வந்துச்சுனாலும் நல்ல முன்னேற்றத்தை அதுல பார்க்க முடியும். நிறைய தகவலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.